கோவை மருதமலையில் சிகிச்சை பெற்று உடல்நலம் தேறிய நிலையில் தாய் யானை சேர்த்துக் கொள்ள மறுத்ததால் முகாமுக்குள் அடைப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது அதன் குட்டி யானை. உடல்நலம் குன்றிய போது கூட தனது குட்டிக்கு பால் கொடுத்த யானை திடீரென அதை ஏற்றுக்கொள்ள மறுத்ததற்கு என்ன காரணம்? விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தாய் உடல்நலம் பாதிக்கப்பட்ட போதும் அதை விட்டு நகராமல் சுற்றித் திரிந்த இந்த குட்டி யானை தற்போது தனது குடும்பம், வாழ்விடம் அனைத்தையும் இழந்துள்ள காட்சி காண்போரை கலங்க வைத்துள்ளது. கோவை மருதமலை வனப்பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட 40 வயது பெண் யானைக்கு 5 நாட்களாக வனத்துறையினர் சிகிச்சை அளித்தனர். அந்த பெண் யானையுடன் இருந்த 3 மாத ஆண் குட்டி யானை ஜூன் 1ஆம் தேதி மற்றொரு யானை கூட்டத்துடன் இணைந்து வனப்பகுதிக்குள் சென்றது. பின்னர் உடல்நலம் தேறிய தாய் யானையும் வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. ஆனால் 3 நாட்களுக்கு பிறகு மீண்டும் திரும்பி வந்த குட்டி யானை தனது தாயை தேடி அங்கும் இங்கும் அலையத் தொடங்கியது. இதை அறிந்த வனத்துறையினர் அந்த குட்டியை தாய் யானையுடன் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். பல முறை முயன்றும் தாய் யானை குட்டியை ஏற்க மறுத்தது. இதையடுத்து மற்றொரு யானை கூட்டத்துடன் குட்டி யானையை சேர்க்க முயன்றனர். ஆனால் எந்த பலனும் தரவில்லை. வேறு வழியின்றி குட்டி யானை பராமரிப்பிற்காக முதுமலை யானைகள் முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டது. வாழ்விடம் மாறியதால் பரிதவித்துக் கொண்டிருந்த குட்டி யானைக்கு கண்ணீர் மல்க மருதமலை வனத்துறையினர் பிரியாவிடை தந்து சென்றனர். தனது குட்டியை தாய் சேர்க்காதது ஏன் என்ற கேள்வியும் எழுந்துள்ள நிலையில் குட்டி யானை மீது மனிதர் வாடை இருப்பதால் யானை கூட்டங்கள் சேர்த்துக் கொள்ளாமல் இருக்கக்கூடும் என்று வனவிலங்கு ஆர்வலர்கள் விளக்கம் தந்துள்ளனர். மனிதர்களின் தலையீடு, அதிக சத்தம், சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்கள் உள்ளிட்ட காரணிகளால் தாய் யானைக்கு மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதனால் தனது குட்டியை சரியாக பராமரிக்க முடியாமல் தன்னுடன் சேர்த்துக் கொள்ளாமல் இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. தாய் யானைக்கும் அதன் குட்டிக்கும் இடையேயான பிணைப்பு உடையும் வகையில் சிறிய இடைவெளி ஏற்பட்டால் இதுபோன்ற நிரந்தர பிரிவுக்கு வழிவகுக்கும் என்றும் ஆர்வலர்கள் கூறுகின்றனர். முதல் முறையாக தாயான யானை, அனுபவம் இல்லாத தாய் யானை ஆகியவற்றிற்கு தாய்க்கான உள்ளுணர்வு இல்லாமலும் குட்டிகளை அடையாளம் தெரியாமலும் சில சமயம் புறக்கணிப்பதாக கூறப்படுகிறது. மரபணு அல்லது வளர்ச்சி குறைபாடுகளுடன் குட்டி பிறந்திருந்தால் தாய்க்கு அதை அடையாளம் காண்பது அல்லது பராமரிப்பது கடினமாக இருக்கும். அதுபோன்ற சமயங்களில் இதுபோன்ற நிராகரிப்புகளுக்கு வழிவகுக்கும் என்றும் விலங்கு நல ஆர்வலர்கள் கூறுகின்றனர். நோய்வாய்ப்பட்ட குட்டி உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை என்பதை தாய் உணர்ந்துவிட்டால் அந்த குட்டியை தாய் கைவிட்டுவிடும். தனது மற்ற குட்டிகளின் உடல்நலம் மற்றும் கூட்டத்தின் மீது தாய் யானை கவனம் செலுத்த தொடங்கிவிடும் என்று கூறுகிறார்கள் யானை ஆர்வலர்கள்.